ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். காற்றுக்கு என்ன வேலி இன்னைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வெண்ணிலா அவங்க கிளாஸ் ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸில் ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. அப்போ ராகுல் சொல்கிறாங்க, இன்னைக்கு சூர்யா சார் கிளாஸ்க்கு வர மாட்டார், இன்னைக்கு அவருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வெண்ணிலா ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அடுத்ததாக சூர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சூர்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஏற்பாடெல்லாம் தடபுடலாக நடந்துட்டுருக்கு. பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் சூர்யா பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன்றாரு. அவருக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் சுத்தமாக விருப்பம் இல்லாததுனால. அப்போ பொண்ணோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா மாப்பிள்ளை என்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை கூச்ச சுபாவமாக இருப்பார் போலமா, அதனால தான் உன்னை பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா கேட்குறாங்க. அதான் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொன்னோமே அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. சூர்யாவோட அம்மா நான் தான் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே சாரதாம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மீனாட்சி கோச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விஸ்வாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் பின்னாடியே போகிறாங்க. சாரதாவை யார் இங்கே வர சொன்னது, அவளை சொல்லுங்க அப்படின்னு மீனாட்சி கோவமாக சொல்கிறாங்க. சாரதாவோட கண்ணு முன்னாடியே இந்த என்கேஜ்மெண்ட்டை நம்ம நடத்தி காமிப்போம் அப்படின்னு விஸ்வாவும் மீனாட்சியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தி காமிச்சு நான் அந்த சாரதாவை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.